Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் குக் வித் கொமாலியில் அஸ்வின் கிராண்ட் ஃபிலார்னில் பண்ண ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டஃப்ட் ஆரஞ்ச் பன்ஸ். இது பாருங்கள், எது ரியல் ஆரஞ்ச் எது நம்மளோட ஆரஞ்ச் பன்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்கள். பிரித்து பார்த்தீங்கன்னா ரியலான ஆரஞ்சை நம்ம பீல் பண்ணுற எஃபெக்ட் கிடைக்கும். சூப்பரான சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்துச்சு இந்த டெக்ஸ்சரு. ஸோ இது அஸ்வின் உள்ளே ஸ்டஃப்ட் மஷ்ரூம் வச்சுருப்பார், அந்த ஃபில்லிங் வச்சு பண்ணியிருப்பார். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங்கான பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மில்க் எடுத்துக்கலாம், நல்லா வார்மான மில்க்கு. இதில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளோரில் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிசைஞ்சிடலாம். நல்லா இதை பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் போட்டு பிசைஞ்சு அடிச்சுக்கலாம். இந்த மாவு பக்கத்துக்கு இப்படி தான் இருக்கணும். இது மேலே எண்ணெய்லாம் எதுவும் போட வேணாம். இது அப்படியே ஒரு கிளிங் ரேப் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறேன். இதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண கிழங்கெல்லாம் நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு இதில் சிட்ரஸ் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம்ல, அதுக்காக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆரஞ்ச் ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, இதில் தான் இது வேக போகுது. ஸோ அதனால் அந்த ஆரஞ்ச் ஃப்ளேவர் நல்லா அந்த கிழங்குல இறங்கியிருக்கும். சூப்பராக வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு அந்த ஸ்வீட் பன் தான் பிடிக்கும். அது பன்னில் காரம் ஸ்டஃபிங் வச்சு அவ்வளோ பிடிக்காது. அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இது கூட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பூ தேவைன்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, நல்லா துருவன தேங்காய். இது சாப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு புட்டு மாதிரியே தான் இருக்கும். இதை நம்ம பன்னில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஸ்டஃபிங்கும் பண்ண போகிறோம். இன்னும் ரொம்ப ஃபேவரட்டானது இந்த வெனிலா கஸ்டர்ட். இதுக்கு கொஞ்சமாக பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பால் எடுத்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அதை கலக்கி விட்டு நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சுட்டே வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாறின பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் இந்த டெக்ஸ்சருக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டியாக வரும். இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக கொஞ்சம் உப்பி இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இதை எடுத்து நம்ம போட்டுட்டு இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி இதை பிசைஞ்சு விடணும். டக்கின் மெத்தடில் பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா சாஃப்டான நம்மளுக்கு பன்ஸ் கிடைக்கும். கொஞ்ச நேரம் இதை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இதை 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஹாஃபில் நம்ம கலர் சேர்க்க போகிறோம். ஸோ ஆரஞ்சுன்றதால நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக இந்த கேசரி பவுடர் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
இதே மாதிரி நம்ம லெமன்ஸ் கூட செய்யலாம். அதுக்கு வந்து அழகாக எல்லோ கலர் போட்டோன்னா லெமன் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வரலாம். இதை நல்லா பிசைஞ்சு இதை எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். அது இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சமாக அந்த ஒயிட் ஃப்ளோரை எடுத்து அதை நம்ம திரட்ட போகிறோம். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சைட்ஸ் எல்லாம் தின்னாக ரோல் பண்ணணும். சென்டர் மட்டும் கொஞ்சம் திக்காக, சைடெல்லாம் ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிவிட்டு சென்டரில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு தம்பு இம்ப்ரெஷன் கொடுங்க. ஸோ அழகாக அது ஒரு கப் மாதிரி இருக்கும். கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை நம்ம மோமோஸ்லாம் மடிப்போம்ல அந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அவுட்டர் லேயருக்கு நம்ம இந்த ஆரஞ்சு ஃபுட் கலரிங் போட்ட அந்த மாவை எடுத்து இதை கொஞ்சம் திரட்டிக்க போகிறோம். இப்போது நல்லா இதை வந்து தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். தின்னாக ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஒயிட் பன் மேலே போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு அடியில் ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஒயிட்டாக இருக்கிற லேயர் தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் டூத்பிக் வச்சு இல்லை எதனா ஸ்க்யூவர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரியல் ஆரஞ்சே தோத்துடும். இப்போ இதை குட்டி குட்டி பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டர்ட் ஃபில்லிங்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் கூட வைக்கலாம், இல்லை நியூட்டெல்லா போட்டு ஃபில் பண்ணலாம், இல்லை நம்ம பால்கோவா போட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான், நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் வச்சுருப்பாரு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு தொக்கு ஸ்டேஜில் அதை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து அந்த சால்ட் ஸ்டஃபிங் பிடிக்காது, அதனால் நம்ம ஸ்வீட்டாக இதை செய்யலாம் அப்படின்னு தான் இந்த ரெசிபி செய்கிறோம். இதையும் அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். எல்லாமே மீடியம் சைஸில் இருந்தாலே போதும், ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நல்லா இது டபுள் சைஸாக ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் பாத்திரம் இல்லை நீங்கள் இட்லி பாத்திரம் கூட வைக்கலாம். அதில் இட்லி தட்டு மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஒரு ஆரஞ்சு பண்ணால் வச்சுட்டு இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிம்மில் கரெக்டாக 8 நிமிஷம் போதும், அழகாக அது ஸ்டீம் ஆகிடும். வைக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் கேப் விட்டு வைங்க, ஏன்னா அது நல்லா இன்னும் டபுள் சைஸ் ஆகும்ல. ஸோ இதை மூடி வச்சுட்டு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரியல் ஆரஞ்சஸே உள்ளே உட்காந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் பண்ண விடலாம். எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம சின்ன ஹோல் போட்டு வச்சோம்ல அந்த இடத்துல சும்மா அழகாக ஒரு ஸ்டெம் மாதிரி புதினா லீஃப்லாம் வச்சுட்டேன். இது பார்க்க அழகாக இருக்கும், ரியல் ஆரஞ்சு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள் அதோட டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்சர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், அதுவும் இவ்வளோ அழகாக வந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.